அனைவருக்கும் வணக்கம். இன்று அன்பே சிவம் என்ற சொல்லின் தாத்பரியம் என்ன என்று தெரிந்து கொள்வோம். சிவம் என்ற வார்த்தைக்கு ஈசன் என்ற பொருள் மட்டும் கிடையாது. மங்களம், உயர்வு, களிப்பு, நன்மை, முக்தி, கடவுளின் அருவுருவ நிலை என்று பல்வேறு அர்த்தங்கள் அந்த வார்த்தைக்குள் உண்டு. ஈஸ்வரன் உருவமின்றி உருவமாக லிங்கத் திருமேனியாக காட்சியளிப்பதால் அவரை சிவன் என்று அழைக்கிறார்கள். குணங்களில் மிக உயர்ந்த குணம் அன்பு என்றும், இந்த அன்பினை கொண்ட மனிதனே கடவுளின் சாயலை கொண்டவன் என்றும் எல்லா மதங்களும் கூறுகின்றன. எங்கெல்லாம் அன்பு வெளிப்படுகிறதோ அங்கெல்லாம் இறைவனின் நிழல் படுகிறது என்கிறார் புத்தர். அவ்வளவு ஏன், சிவன், விநாயகர், முருகன், மகாவிஷ்ணு, மகாலட்சுமி என்று எந்த தெய்வத்தின் அஷ்டோத்திர நாமாவளியை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஓம் சிவாயை நம என்ற வார்த்தை இடம் பிடித்திருப்பதை காண இயலும். சிவாய விஷ்ணு ரூபாய சிவரூபாய விஷ்ணவே என்ற மந்திரத்தை அடிக்கடி காதால் கேட்கிறோமே. நாம் விஷ்ணு என்ற வார்த்தையை மட்டும் கேட்டதும் பெருமாளை மட்டும் நினைத்து கொள்கிறோம். விஷ்ணு என்ற பதத்திற்கு சர்வ வியாபின, அதாவது எங்கும் நிறைந்திருப்பவன் என்று பொருள். எங்கும் நிறைந்திருக்கும் அன்புதான் கடவுளின் அருவுருவ நிலை. அதுவே முக்தியை தரக்கூடியது என்பதே நிஜம். ஆக அன்பே சிவம் என்ற வார்த்தைக்கு அன்புதான் நமக்கு உயர்வை அளிக்கக்கூடிய சக்தி. அந்த சக்தியே கடவுள் என்று பொருள் காண வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.